2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது நல்ல ஆலோசனை. நீங்கள் அதை இன்றே செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். என்ன சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார். தங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஜெபித்து ஜெபித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் வானத்திலிருந்து நான் கேட்டு, ஆமேன், அவர்களின் பாவத்தை மன்னித்து, நன்றாய் கவனிங்கள், பாவத்தை மன்னித்து தேசத்தையே சுகப்படுத்துவேன். தேசமே சுகமாகும். நீங்கள் மாத்திரமா? தேசமே சுகமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொல்லாத வழி எது? பொய் பேசுவது, பெரியோரை அவமதிப்பது, கடமைகளை செய்ய மறுப்பது, கெட்ட வார்த்தைகள் பேசுவது, பொல்லாத காரியங்களை குறித்து அவதூறு பேசுவது, இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு துதிப்பதும் ஜெபிப்பதும் ஸ்தோத்திரம் செய்வதுமே நமக்கு தகுதியானது என்று உங்களை தாழ்த்துங்கள், பார்க்கலாம். எஸ்தரை போல நீங்கள் தாழ்த்தி பாருங்களேன். எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். ஆமாம்.